குருட்டு போயில நாங்க 2 பேரும் இங்க நிக்கிறோம். அங்க யாரு கிட்ட சொல்ல போற? டேய் வாடா. மாப்ள மாப்ள. டேய் ஸ்டாப். ஒண்ணு மூச்சு விடு இல்ல வசனத்தை பேசு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பேசினா நாய் தண்ணி குடிக்க மாதிரியே இருக்கு. மாப்ள ஏதோ ஒன்னு பார்சல் கொடுத்தீல்ல, அது பூங்குடிட்ட கொடுத்துட்டேன். அப்பா கொடுத்துட்டல. பூங்குடி என்ன பத்தி ஏதாவது கேட்டுச்சா? கேடிச்சாவா? உன்னதான் காதலிக்காமா? உண்மையாவா சொல்றீங்க? அட என் தலைமையில சத்தியம்ப்பா. டச்சி இதெல்லாம் ஒரு தலை, இதுக்கெல்லாம் ஒரு சத்தியமா? எத்தனை தடவை சொல்லுவேன்? மேட்ருக்கு வாடா. பூங்குடி உங்களை தான் காதலிக்கு. பூங்குடி உங்களை தான் கேளுப்பு பிஞ்சு போயிடு. என்ன உன்னை வெறி நாய் கடிச்சிருச்சா? என்ன எங்கடா அவ காதலிக்கிறா? இல்ல மாப்பிள்ளை தான் காதலிக்கு. சொல்றா. மாப்பிள்ள உங்களை தான் காதலிக்குது. நிஜமா? நிஜமாப்பா. நீ சாயங்காலம் பாக்கியமாட்டு பக்கம் வர சொல்லு. உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்ளத்தை நான் சொல்லித்தான் ஆகணும். அதை மறைச்சு பிரயோஜனம் இல்லை. அருண், நான் சொல்றதை தயவு செஞ்சு கத்துக்க. வாழ்க்கை நம்ம இப்ப இருக்கிற இந்த நிலைமையில பூங்குடி மனசுல நம்மளை பத்தியான காதல் உணர்ச்சிகளை வளர்த்து விடுறதை விட அதை வேரோடு அழிச்சாதான் அவன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். இனிமே நம்ம நிழல் கூட அவன் மேல படாம இருக்கிறதா நல்லது. நம்ம இப்ப இருக்கிற இந்த நிலைமையில பூங்குடி மனசுல நம்மளை பத்தியான காதல் உணர்ச்சிகளை வளர்த்து விடுறதை விட அதை வேரோடு அழிச்சாதான் அவன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். இனிமே நம்ம நிழல் கூட அவன் மேல படாம இருக்கிறதா நல்லது. இப்ப என்ன ஆச்சு? ஏன் இப்படி வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறீங்க? யாருக்கு வெறி பிடிச்சிருக்கு? யாருக்கு வெறி பிடிச்சிருக்கு? எனக்கா? ஏன் சொல்ல மாட்டேன்? எல்லாம் ஒன்னால. ஏய், நான் ஏதோ ஜாலியா தனியா இருந்துகிட்டு இருந்தேன். உன்னை யாரு எங்க வர சொன்னது? ஏன் உன் முட்டை கண்ணை வச்சு இப்படி கொள்ற? ஏய், அப்படி பார்க்காத, அப்படி பார்க்காத. இங்க பாருங்க, நீங்க ஏதோ ஆசையா பேசுவீங்கன்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். நீங்க எப்படி திட்டுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். ஏய், உன்கிட்ட ஒன்னும் ஆசையா பேசுறதுக்கு உன்னை இங்க கூட்டு வரல. உன்னை காதலிச்சது, உன் கூட பழகினது எல்லாமே போய் நடிச்ச அவ்வளவுதான். நடிச்சீங்களா? ஏன்கிட்டயா? நீங்க ஏன் என்கிட்ட நடிக்கணும்? என் முகத்தை பார்த்து சொல்லுங்க நீங்க நடிச்சீங்கன்னு. உன் கூட ஒரு நாளைக்காவது ஜாலியா இருக்கலாம் தான். புரிஞ்சுதா? இல்ல, நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க. நீங்க என்ன பார்த்து பார்வை, என்கிட்ட பேசுறதுக்கு துடிச்சது எல்லாமே நிஜம்தான். இதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. தயவு செஞ்சு என்ன காரணம்னு என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. சரி, இப்ப நான் உண்மையை சொல்றேன். ஆனா அதை கேட்டதுக்கு அப்புறமும் நீ என்ன காதலிக்கிறேன் அது இதுன்னு ஏதாவது டைலாக் விட்ட உள்ள உட்காரு. முதல்ல இந்த கேஸ்ட் கேளு.
கேட்டியில்ல? நல்லா கேட்டியில்ல? இனிமேலும் என்ன காதலிக்கிறேன் கல்யாணம் பண்றேன்னு சொல்ல மாட்டியா? இப்ப மட்டும் இல்லைங்க, நான் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களை தான் காதலிப்பேன், உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். உன்னை அப்படியே ஒரே குத்த குத்திடுவேன். நீயே சாவணும் பாவம். உன்னை காதலிச்சு பார்த்து முதல்ல என்ன குத்தி கொள்ளு கொள்ளு கொள்ளு. ஏய், முதல்ல நீ என்ன மறக்கணும். நீ சந்தோஷமா இருக்கணும்னா இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணியே ஆகணும். அதை விட்டுட்டு நீங்க எனக்கு கிடைக்கலன்னா உயிரை விட்டுருவேன் அது இதுன்னு பிலிம் காட்டின அதுக்கெல்லாம் மனசிறங்குற ஆள் நான் இல்ல. நீ எப்ப கேட்டாலும் இதுதான் என்னோட பதில். கனவா? இவகிட்ட என் நிலைமை எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. நமக்கு இருக்கிற பிரச்சனைய இவகிட்ட நேர்ல சொல்ல போய் இந்த மாதிரி ஏதாவது முட்டாள்தனமா முடிவு எடுத்துட்டானா இவகிட்ட பக்குவமா தான் எடுத்து சொல்லணும். ஆமா, வீட்டுல இல்லைன்னா தோட்டத்துல தான் இருக்கணும். மாப்பிள மாப்பிள டே மாப்பிள டே மாப்பிள அங்க போக மாட்டான். டே மாப்பிள அட பாப்பா, நான் இங்கதான் இருக்கேன். வர வர உனக்கு டக்காட்டி ஜாஸ்தி ஆகி போச்சு. வெள்ள பாத்தியாமா, பின்னால் நின்னு சுரண்டி கூப்பிடுறான். இங்க பாரு யாரு வந்திருக்காங்கன்னு. உன்னை பார்க்க பூங்குடி வந்திருக்கு, ஏதோ பேசணும்னு நினைக்குது. நீயே ஏதோ பேசணும்னு நினைக்கிற. நான் போயிடுறேன், நீங்க ரெண்டு பேரும் பேசி உங்க லவ் டெவலப் பண்ணுங்க. டேய், சைனா விட ஜனத்தொகை கம்மியா இருக்கு, நீங்க டெவலப் பண்ணுங்க டெவலப் பண்ணுங்க. இப்பதான் 100 கோடி வந்திருக்கு, 101 கோடிக்காவது வாங்க. என்ன இவரு நம்மளே சுத்தி சுத்தி வருவாரு, இப்ப நாம சுத்தி சுத்தி வந்தா கூட விலகி விலகி போறாரே. இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ஒருவேளை நம்மள கிண்டல் பண்ணதை நினைச்சு பேச பயப்படுறாரோ, அதான் நம்மளை சந்திக்கிறதுக்கு வரலையோ. இவர் தான் பேச மாட்டேங்கிறாரு. பேசாம நாம பேசிட வேண்டியதுதான். அத்தா, என் பேத்திக்கு ஒண்ணுமில்லையே, குணமாயிருமில்ல? உங்க பேத்திக்கு வந்திருக்கிறது வெறும் அக்கி. நீங்க சொன்ன மாதிரி முதுகுல சிங்கம் வரைஞ்சா அக்கி குணமாயிடும்ல? குணமாயிடும். ஏய் வனவரையா, அல்ல இதுல வரல, நல்ல பாத்துக்கிறேன். அல்ல இவங்கள செக்அப் பண்ணல. ஏய் லூசு பையல மண்டையில என்னடா பண்ற? அத்தா, இதுக்கு பேரு மெட்டல் கருவி. எங்கயாவது வெடிகுண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், இது கண்டுபிடிச்சிரும். இல்லன்னு வராருல, அதான் முன்னெச்சரிக்கை. ஏய் மண்டேலா, எஸ் ஆல் தி செக்டு செக்டு. நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம், நீங்க வரலாம். ஐ கம். ஓ, உங்களுக்கு குண்டு வைக்க போறாங்களோ? குண்டு நீங்களே வச்சுக்கிட்டா தான். மனசுல பெரிய மந்திரின்னு நினைப்பு. ஓ, அடிக்கடி நீங்க டெல்லிக்கு பிளைட்ல போய் மந்திரி தான் மீட் பண்ணுவீங்க, எங்களை மீட் பண்ண மாட்டீங்களோ? அத்தா, இந்த கேண்டன் உயிர் அவ்வளவு கேவலமா போச்சு, மந்திரி உயிர் பெருசா போச்சா? ஒண்ணு மனசுல வச்சுக்க, மக்கள் இல்லையே மந்திரி இல்லை. ஐயோ, இவங்கிட்ட வாய் கொடுத்தோம்னா அவ்வளவுதான். வாய் என்ன போல்ட் போட்டா வச்சிருக்க, கழட்டி என்கிட்ட கொடுக்க. அதெல்லாம் இருக்கட்டு, இந்த கிறுக்குச்சி வீட்டுக்கு எதுக்கு வந்த? கிறுக்குச்சியா? சி மருத்துவச்சி. அடே, அதை ஏன்டா உதைக்கிற பாவம்? என் பேத்திக்கு அக்கி வந்திருக்கான். பேத்திக்கு அக்கி எல்லாம் வரும், அறிவு வந்திருக்கா? பெரிய அறிவு கொழுந்து. முதுகுல சிங்கம் வரைஞ்சா அக்கி குணமாயிடும்னு சொல்லுது. சிங்கம் வரையறவங்களை தான் தேடணும். நீங்க வாங்க மனம். நல்ல செட்டு சேர்ந்திருக்கீங்க. எல்லாம் செக் பண்ணிட்டியா? ஓ, எல்லாம் நல்லா செக் பண்ணியா? ஒரு இடம் தான் பாக்கி. எவன் கோமன் பாது இது எல்லாம் பாக்குறது இல்லையா நீங்க? அந்த ஒரு இடம் கிளவிதான். அதை நீ பார்க்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஏய் ஓல்ட் கேர்ள், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் லவ் லெட்டர் எழுதிருக்கான், டேக் இட். அட, எங்க இருந்து வந்திருக்கு? துபாயில இருந்து. அங்க யார் இருக்கா? அங்கதானே பாய்க்கு ஜாஸ்தியா இருக்கானுங்க. என்ன பாட்டி, என்ன வேண்டிக்கிட்ட? நான் என்னத்த பெருசா வேண்டிக்க போறேன்? உன் தாத்தனுக்கு உன் மாமங்களுக்கு நல்ல புத்திய கொடுன்னுதான். சரி வாங்க போலாம். அண்ணே, அங்க வருங்க, வர்றாங்க. ஏய், இப்ப நம்ம சொல்ல போற விஷயம், அந்த மூக்கு குத்தி இருக்கானே அவனுக்கு தெரிஞ்சது நம்ம ரெண்டு பேர் தோலை உரிச்சு செருப்பு தைச்சு வித்துருவாங்க. அதுதானே ரம்மு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய், நீ ஐடியா மன்னண்டா. வாங்க போங்க. தபாலு பேச்சு தொடங்க. பேச்சு தொடங்குறதுக்கு நான் என்ன அரசியல்வாதியாடா? ஏதோ பேசுறோம் நீங்களே. அது ஏன் பேந்த முழிக்கிற? அத்தா, உங்க பேத்தி பூங்கொடிக்கு ஏதோ பக்கி வந்திருக்கு. இல்லங்க, அக்கி. அதான்டா, வாய் திக்கி நாக்கு சிக்கி அப்படி நான் கக்கிட்டேன். அந்த அக்கி குணமாகிறதுக்கு
ஒரு நல்ல மருந்து இருக்கு. என்ன மருந்து? இந்தாங்க இந்த ஆப் அடிச்சீங்கன்னா, டேய் என்னடா இது டேய்? ஐயோ, அது முதுகுல சிங்கம் வரைஞ்சா சிங்கம் மறைய மறைய அக்கி மறைஞ்சு போயிடும். ஆமா, இப்ப யார் சிங்கம் வரைகிறது? நீ வரைவியா? ஐயோ, எனக்கு குரங்கு கூட வரைய தெரியாது. அப்புறம் யார் வரைவா? ஏன் மாப்பிள ஒருத்தர் இருக்கான்ல? சீ போப்பா. ஏன் வயசு பையல வயசு பொண்ணு முதுகுல எப்படி வரைய சொல்றது? இது கம்ப்யூட்டர் வேர்ல்டு, ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. பொம்பளைக்கு பிரசவம் பார்க்க ஆம்பளை டாக்டர் கூப்பிடுறோம்ல, அவரை கடவுள் மாதிரி நினைக்கிறோம்ல, அது மாதிரி இவனையும் நினைச்சிட்டு போங்க. இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேப்பா. பாட்டி பரவாயில்ல, என்னங்க நீங்க அவரை வர சொல்லுங்க, எனக்கு சம்மதம். டேய் ஒர்க் அவுட் ஆகுது. என்னடி என்ன ஒண்ணடி பாரு, ஒர்க் அவுட் ஆகிற நேரத்துல உடைக்குது பாரு. பாட்டி இதுல என்ன இருக்கு? ஆபத்து கொண்டு பாவல, நீ பேசாம வாய அப்படி முடியாது. போடு. டேய் இந்த வீட்ல இருந்து ஒண்ணுக்கு தானே பிரெயின் இருக்கு. சும்மா இருடா. என்னடி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி குழப்புறீங்க? சரி, என் பேத்தி ரொம்ப கஷ்டம் தான் படுறா, நீ அவனை வர சொல்லு. என்னுடைய உணர்ச்சி, உயிர், மூச்சு, இதயம் எல்லாமே உன்னைத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, உன்னை ரசிச்சு எழுதின கவிதையைத்தான் என்னால அழிக்க முடியுமே தவிர என் மனசுல இருந்து உன்னை அழிக்கவே முடியல. பூங்குடி, உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் நிராசையாச்சு. உன்னை மனசுல நினைச்சுக்கிட்டு வாழ்ற சுகமே என் வாழ்நாள் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷமா நான் நினைக்கிறேன். உன்னையே சுத்தி சுத்தி வந்தனா உன்னை விட்டு ஏன் விலகி விலகி போறங்கிற காரணத்தை உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தவிக்கிறேன். உலகத்துல காசு கொடுத்து எதை வேணும்னாலும் வாங்கிடலான்னு வாழ்ந்துட்டு இருந்தனா உண்மையான காதலை மட்டும் பாசத்தால தான் வாங்க முடியுங்கிறத உன்கிட்ட இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். மாப்பிள பாத்தீங்களா, ஓவியம் வரைஞ்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இருங்க வர்றேன். டேய் மாப்பிள, டேய் மாப்பிள, இங்க பாரு, உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன், நடுவு விட்டுறாத. அந்த பொண்ணு முதுகுல நீ சிங்கம் வரையும் போது அது ஆ ஓ ஏ அப்படின்னு நெளிய, உனக்கு தெரியாதா? என்ன மாமா புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நீங்க முன்னாடி கேட்டப்ப நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. இப்ப நீ வரையலன்னா நான் வரைஞ்சிருவேன். நீ வரைஞ்சா குரங்கு தான் வரும், சிங்கம் வராது. சும்மா இரு. ஐயா நீ வா ஐயா. என்னங்க நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஒரு வயசு பொண்ணு முதுகுல நான் எப்படி? நான் கூட முதல்ல அப்படித்தான்ப்பா நினைச்சேன். ஆபத்துக்கு பாவம் இல்லன்னு எல்லாரும் சொல்றாங்க. வாப்பா ஐயா வாப்பா. இந்த பாரு, இது உன் கையில காலான்னு நினைச்சு கேக்குறேன். கையெடுமா. என்ன கைய காலா நினைக்கிறது, மூக்க நாக்கா நினைக்கிறது, என்ன மாத்தி மாத்தி நினைக்கிறது உன் இஷ்டத்துக்கு? இந்த கைய காலா நினைச்சு அது வரைக்கும் தலைகளை நடந்து போமா? நீ சும்மாடா. இந்த பொம்பளை ஊருக்குள்ள லவ் விடுறது கேட்டா பல மொழிங்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னா கடந்து தவறியே. நீ சும்மா கடை. நீ வாப்பா. அது முடியாதுங்க. என்னப்பா இவன் ரொம்ப பிகு பண்றாமா? வாங்கம்மா சர்க்கஸ் கம்பெனிக்கு போலாம். எதுக்கு? எனக்கு தெரிஞ்ச சிங்கம் ரெண்டு இருக்கு, கொண்டு வந்து அந்த பொண்ணு முதுகுல பிராண்டி விடுவோம். ஐயோ, இந்த லொள்ளு தானே உன்னை விட்டு போகாதுங்கிறது. எப்பா வா. இருமா. இப்ப நீ வரப்போறியா இல்லையா? முடியாது. இப்ப என்ன பண்ண போற? போடா. இந்த கிளண்டன் சொல்லியே கேட்கல, மண்டையில பேசிக்கிறடா மரியாதை. அந்த பையன் வர்றதையும் கருத்து போடுவீங்க போல இருக்க. சரி வரேன். ஒத்து விட்டா வாடா. வாங்க வாங்க. விஞ்ஞானம் என்ன ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. கம்ப்யூட்டர்ல ஒரு பட்டனை தட்டினா என்னென்னமோ வருது. அந்த காலத்துல இந்த பெருசுங்க பொம்பளைங்க முதுக டச் பண்றதுக்காகவே இந்த மாதிரி வைத்தியத்தை கண்டுபிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். டேய் மாப்ள, என்ன ஓவியர் இன்னும் டச் பண்ணவே இல்லையா? உன் கூட ஆரம்பத்துல இருந்தே இந்த சொல்லதாண்டா. போனமா வேலையை முடிச்சுமா வந்தமான்னு இல்லையே. என்ன அவன் முதுக பாத்துக்கிட்டே உட்கார்ந்துருக்க? டேய் பாத்து வரடா, முதுக ஜல்லிக்கரணி மாதிரி ஆக்கிறாத. கிழவிக்கு நான் பதில் சொல்ல முடியாது. சும்மா லெவல் 11 கொலைக்காம ஓரமா போய் நில்லுங்க. எப்ப அருணா, அண்ணன் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லுப்பா. எங்க நான் சொல்றத கேக்குறாரு. இவர்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. குடுக்குடுன்னு ஓடி போய் அந்த ஓட்டு மேல ஏறி சொல்லு. சீரியஸா சொல்றேன் மாம். நான் சீரியஸ்க்கு வர தயாரா இல்லப்பா. அண்ணே எனக்கு தெரியுதானே? இவர் தெரியல? தெரியலையே. உனக்கும் தெரியலையா? அட என்னங்கப்பா, இவர்தான் பாகிஸ்தான் அதிபர் முஷரப். ஏய் நான்சென்ஸ். அறுக்கு போற ஆடு மாதிரி மாலை போட்டுட்டு நிக்கிறியே, நீ யாருன்னு சொல்றா? அண்ணே உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு அந்த காலத்துல 5 லட்சம் ரூபாய் பிச்சை காசு போட்டாருண்ணே. அதை வச்சு நான் கோடீஸ்வரன் ஆயிட்டோண்ணே. பாத்தியா, பிச்சை வாங்கினவன் கோடீஸ்வரன் ஆகிட்டா, பிச்சை போட்டவன் பிச்சாண்டி ஆகிட்டான். அத நைஸா குத்தி காட்டுறான் பாத்தியா? அண்ணா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணே. சரி, அப்படியெல்லாம் இனிமே சொல்ல மாட்டேன். உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப வாடுறானே. நான் என்னப்பா பண்றது? என்னைக்கு எங்க அப்பா இந்த நான்சென்ஸ கையில புடிச்சு கொடுத்தானோ அன்னைக்கு இருந்து பீட ஒராசிட்டே இருக்கு பாரு. அண்ணே அவரை சொல்லி என்ன குத்தம்? உங்களுக்கு நேரம் சரியில்லை. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? ஓ நேரம் சரியில்லடா. அண்ணே எனக்கு இருக்கிற தோட்டம், துறவு, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாத்தையும் சரி பார்த்து உங்களுக்கு எழுதி வைக்கிறேனே. உங்க அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி உங்களை நான் பார்க்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறேனே. ஏய் கிளிண்டா, உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா?
தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தனா? ஏன் 25 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூண வீட்டுக்காரர் பொண்டாட்டி சேலை தின்னுருக்கீங்க. சரி, அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பாவாடை போய் தின்னுருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கண்ணே. பாரு, இங்க ஒரு கழுத்தை குத்த வச்சு உட்கார்ந்துட்டு வாயை கிண்டது. முதல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்கண்ணே. என்றா? இங்க வாங்கண்ணே. அட என்றா? அட வாங்க. அது எந்தக்கு என்ன கூப்பிட்ட? அண்ணே, ஒரு சின்ன சந்தேகம். அட என்றா அழிச்சு வாயா? தண்ணி எப்படிண்ணே உண்டாகுது? அது மாறதுல உண்டாகுது. வானத்துல இருந்து எங்க வருது? மலை மேல வருது. மலையில இருந்து எங்க வருது? பள்ளத்துக்கு வருது. பள்ளத்துல இருந்து எங்க போகுது? ஆத்துக்கு போகுது. ஆத்துல இருந்து எங்க போகுது? கடலுக்கு போகுது. கடலுக்கு போகுதுல. இத குடிங்க. இன்னைக்கு இதுல இதே தண்ணி தானே கடலுக்கு போகுது. அது என்ன உப்பு கறிக்கு? அகத்திய முனிவர் தீர்த்தம் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு அலும்பாணி பண்ற. ஆள விடுறா. பதில் சொல்லிட்டு போனேன். நான் பதில் சொல்ல முடியாது. கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? நான் பதில் சொல்ல முடியாது. சொல்லிட்டு போனேன். நான் பதில் சொல்றேன். கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? இங்க இருந்து போக முடியாது. பதில் சொல்லிட்டு போனேன். சொல்லியா? ஐயோ, இந்த ஆறு கடலுக்கு தான் போகுது. கடலுக்குள்ள கொப்ப நண்டு வறுத்து தின்னுட்டு இருப்பான். அவங்கிட்ட கேடு பதில் சொல்லுவான். பதில் சொல்லுங்க. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? சொல்ல பாரு, ஏகத்தாளத்தை பாரு, காப்பாத்துங்க. லோலாய் தனத்தை பாரு. பாந்தனா கூறு கிளாட்டி மிதிச்சு போடுவேன். ஏப்பா தவசி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எம்பட கால் மாட்டிலேயே உட்கார்ந்துருக்க போற? நஞ்சப்புளியம்பட்டி காளிங்கராய் கவுண்டர் பேத்தி சமைஞ்சு சம்பந்தத்துக்கு காத்துக்கிட்டு இருக்குதாமா. உறவு முறை இல்லைனாலும் அந்தஸ்து கௌரவத்துல நம்ம கூட ஒட்டி போயிரும்ல, அதுக்கு சொன்னேன். அத்தா, இப்ப எதுக்கு அந்த பேச்செல்லாம்? அது நடக்கும்போது நல்லபடியா நடக்கும். இப்போ உனக்கு என்ன குறை வச்சுட்டேன் நானு? எனக்கு எந்த குறையும் இல்ல ராசா. உனக்குன்னு வசந்த இடத்துல ஒரு பொண்ணை பிடிச்சு கட்டி வச்சு பார்த்து போடணுங்கிறதா என்னோட ஆசை. சொல்லி போட்டனா? ஆமா. ஏன் அத்தா, புளிய மரத்துல பழந்தனியா ஓடுதனியா காய்க்குமோ? எவன்டா இவன் 18 பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்றவன் கேட்கிற கேள்வியா இது? இந்த விவரமே இவனுக்கு தெரியலையே. இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்ன பண்ண போறானோ? யாருக்குள்ள அது மரத்து மேல? என்ன தைரியம் இருந்தா என்னையும் ஆத்தாலையும் வச்சுட்டு புளிய மரம் திருடுவேன். இறங்கு புள்ள. அட்டி, ஆடு மேய்க்கிற கழுதை ஆணவம் பிடிச்ச சிரிக்கி திருட்டு வரையா பண்ற? என்றா பாத்துக்கிட்டு நிக்கிற? புடுறாவல புடி புடி. நில்லு புள்ள. ஏண்டி, கண்ட தோட்டத்துல களவாணி திருச்சிக்கலாம் எம்மட பையன் பஞ்சாயத்துல என்ன தண்டனைன்னு தெரியுமா இவனுக்கு? இன்னொரு தரம் களவாணின்னு சொன்னா எனக்கு கோவம் வந்துராமா. கவுண்டர் தோட்டத்துக்கு புளிய புளிஞ்சு கொள்ளை ரசம் வச்சா வரப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் 4 நாள் புடுங்க. இது பாரு. அத்தா, 4 கிலோ தெருமாட்டிருக்கா? அதானே தவசே, புடுங்கடாத. நில்லுங்க கவுண்டர். இந்த பழத்தை புடுங்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? மரம் வளர்ந்தா மட்டும் பத்தாது, பழம் பழுத்தா மட்டும் பத்தாது. ஏறி வரைக்கிறதுக்கு சௌரியமா நல்ல ஏணி பண்ணி போடுங்க. ஐ கோழி, உன் நாளைக்கு பாத்துக்கிறேன். அடியே, என் வாசங்கட்ட பெருங்காயம், வால்பாறை வெங்காயம் யாருக்கிட்ட காட்டுறவன்ற லொல்லு பண்ணாட்டலாம். எகிரி போயிரு எகிரி. ஒரு நாள் மாட்டாமையா போற, அப்ப வச்சுக்கிறேன் ஒண்ணு. சோத்துக்கு தகராறு பண்ணுங்க. முடியாது முடியாது. ஐயோ, அடுத்து விடுங்கடா. காக்கா வேண்டாம் காக்கா, என்கிட்ட இருக்கிறது ஒரே பம்பர் தான் காக்கா. காக்கா குடுத்துருக்கா. கவுண்டரியா, அந்த தெய்வம் எங்களை எல்லாம் ஏமாத்தி பம்பரத்தை உடைக்க பாக்குதியா? நீங்க தான் எப்படியாவது எங்க பம்பரத்தை காப்பாத்துறீங்க. ஐயா ஐயா நீங்க ஐயா 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 ஐயா, எங்க அம்மாக்கு தெரியாம வாத்து முட்டையை திருடி வாங்கின பொம்பளை. ஐயா ஐயா காப்பாத்துங்க. ஐயா ஐயா காப்பாத்துங்க. ஐயா காப்பாத்துங்க. ஐயா காப்பாத்துங்க. ஏன் புள்ள, இந்த சின்ன பசங்களை ஏமாத்தி பம்பரம் விளையாடிக்கிட்டு இருக்கியா? வயசுக்கு வந்த பொண்ணு விளையாடுற விளையாட்டா இது? அதானே. ஏய், அங்கே கேள்றா. அதானே. ஏய், சரி விடுங்கடா, பம்பரத்தை எடுத்துட்டு போங்கடா. கவுண்டரே, பம்பர விளையாட்டுல ஜெயிச்சது நானு, தோத்தது இந்த பசங்க. உங்க பஞ்சாயத்தெல்லாம் இங்க செல்லாது. வேணா ஒண்ணு செய்யுங்க. என்ன புள்ள? இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன். நீங்க ஆக்கர் போட்டு வெளியெடுத்து ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த பம்பரத்தை எல்லாம் இந்த பசங்கிட்டே கொடுத்துறேன். உங்க சௌரியம் எப்படி? டேய், இந்த பம்பரம் எல்லாம் நான் தரேன். இந்தாங்கய்யா கயிறு.
அது, டேய், சரி சரி ஆ, அம்மா ஆரம்பிங்க. ச்சே. ம். கவுண்டரே நில்லுங்க. இந்த விளையாட்டுல மட்டும் நீங்க தோத்துட்டீங்க. உங்களை மல்லாக்கா படுக்க வச்சு உங்க தொப்புல சுத்தி என் பம்பரத்தை நான் சுத்த விடுவேன். அப்படி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்க, என் தொப்புல சுத்தி நீங்க விடுங்க. இதுதான் போட்டி. இப்ப விடுங்க. மகளே, ஐயா இந்த மேக்கால தோப்புல பம்பு செட் ஆஃப் பண்ண சொன்னே, ஆஃப் பண்ணியா? இல்லைங்கய்யா. ஏன்டா ஆஃப் பண்ணல? ஏன்டா ஐயா. பம்பர விளையாடுறது ஐயா. முக்கியம். முதல்ல ஆஃப் பண்ணிட்டு ஐயா. வரணும். ஐயா. போடா. ஐயா. எச்ச பண்ண எல்லாம் பண்ணிட்டு ஐயா. போடா. வணக்கம். கவுண்டரே, இன்னைக்கு நீங்க தப்பிச்சிட்டீங்க. நாளைக்கு இந்த தெய்வான கிட்ட பதில் சொல்லியே தீரணும். கபடி 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 கபடி. ஏன் பேசாம வா. அண்ணே அண்ணே என்றா நோன்னு பேசாம வாடா. இல்லண்ணே, பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்களே, அது என்ன? திறந்து வச்சிருந்தா உன்ன மாதிரி இருக்குதுங்க, உள்ள போய் ஏதாவது கவிட்டு ஓடிட்டா அதுக்காக தான். பாரு, வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்காங்க, கொஞ்சம் மரியாதையா வா. என்ன மரியாதையா? ஏன் படுத்துக்கியா? ஒழுங்கா வா, மானம் கெட்டு போயிரும். சேலக்காரரே, நெகத்துல புள்ளி விழுந்தா துணி கிடைக்கும்னு முத்தமா சொல்லுச்சு. அதனால இந்த சேலையை எடுத்துக்கிறேன். விலைய பார்த்து சொல்லுங்க. ஏனுங்க முன்னே, நகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க? எண்ணி பார்த்தேன், 5 புள்ளி. கொக்க மக்கா 5 புள்ளி இருக்குதாண்டா. சேலைக்காரர 5 சேலை கூட அம்மனுக்கு, அப்புறம் கூடவே 2 சேலை சேர்த்து கூட. அது என்ன திருத்துன்னு பாக்குற? இவங்க மாமா சின்ன கவுண்டரு, இது வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி, அதனால சொன்னேன். ஐயோ அண்ணே, ஐயோ நாய, கூட வரும்போது நல்லா தண்டை வந்த. எனக்கு கை வரல கால் வரல எல்லாத்துலயும் புள்ளி புள்ளியா இருக்கனே. அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும், இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரி இடம் கிடைக்குதான்னு பாரு. ஐயா போச்சு. என்னடா? ஏய் வடிவு, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னைய இங்க வேடிக்கை பார்த்துட்டு ஏய், இருக்கீங்க? உன்னை விட பெருசு ஒண்ணு வந்துச்சு, நீ ஓடி போயிரு. ஐயோ, என்னடி இதெல்லாம்? திருவிழாக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு சேலை எடுத்தேன் சித்தி. எடுப்படி எடுப்பு. நமக்கு தர வேண்டிய சொத்தை ஊருக்காரங்களுக்கு கொடுத்துட்டு குமால போடுற உங்க மாமா அவ கொண்டாடுறதுக்கு உனக்கு புது சேலை கேக்குதா? ஏனாத்தா, அந்த பொண்ணு இப்ப என்ன செஞ்சுச்சு? ஆசையா ஒரு சேலை எடுத்துச்சு, திருவிழாவுக்கு கட்டிக்கலன்னா விட்டுரு, ஏதாவது விசேஷத்துக்கு கட்டிட்டு போட்டு அதுக்கு இந்த புடுங்க புடுங்குறியா? யோ, அழுக்கு எடுத்தமா துவைச்சது கொடுத்தமான்னு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ. அத விட்டுட்டு மத்த விஷயத்துல தலையிட்ட அப்புறம் நடக்கிறதே வேற. வேட்டி 4, சரட்டு 2, தவசி துண்டு 2, அண்டடாயிரங்கடா. அதான் அதை நான் போட்டுக்கிறேனுங்க. ஒண்ணுதாரா கேட்டா? தவசி அண்டடாயிரு. இந்த வெள்ளாவில் வந்த கணக்கெல்லாம் சரி பாரு. பெத்த கணக்குல ஒண்ணு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு, அத கணக்குல இருந்து விட்டுரு. என்றா சொல்ற? காராறு சிறகு 2, கடுகு போல கண்ணு 2, ஈயடா இடிச்ச வாயான்னு ஈக்கெல்லாம் கதை சொல்லுவியே, இப்போ உன் வாயில அத இடிச்சு போயிருக்கு. என்றா பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு கிட்டுச்சன்னா கண்ணாமணி திரும்பி போகும். ஏடா பல்லு 2 எடுப்பா இருக்கிறது மட்டும் ஆளாளுக்கு பேசுவீங்களா? என்னது 2 பல்லா? எல்லா பல்லும் தான் மாம்பட்டி மாதிரி நீட்டிட்டு நிக்குது. சரதான் இருக்கிக்கிட்டு விஷயத்த சொல்லி காட்சி போடுவேன். இந்த பல்லுல கடிக்கிறது ஒண்ணுதான், கடப்பாறையில கிணறு வெட்டுறது ஒண்ணுதான். என்றா இங்க முணுமுணுப்பு? உன் பேத்தி கதையை சொல்ல வந்தனாத்தா. ஏண்டா அவளுக்கு என்ன? காவடி போட்டுட்டு இருந்த புள்ள சேலை கட்டிக்கு ஆசைப்பட்டு சேலைக்காரனை கூப்பிட்டு இருக்கு. சக்கரை கவுண்டர் வெப்பாட்டி இல்ல, அவ வெத்தலைய கொட்டலாவில போட்டு கொட்டுற மாதிரி உன் பேத்திய கொட்டு கொட்டு கொட்டி விட்டான். பாவ பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமாத்தா? நீ என்னடானா இங்க அண்டடாயிரம் கணக்கு போடுறான்னு. ஏண்டா எவ்வளவு ஒரு சீமச்சிருக்கி வந்து என்ற பேத்திய கொட்டு கொட்டுன்னு கொட்டது பாத்துக்கிட்டு சும்மா வர வந்த? அங்கேயே 4 வார்த்தை கேட்டு போட்டுதானுங்க வந்த. இது வாரு, ஊருக்குள்ள எத்தனை சீலை துணிக்கார சுத்தினாலும் சரி, அத்தனை பேத்தி இங்கே அனுப்பி வையே. என்ற பேத்துக்கு எப்பேற்பட்ட சீலை வாங்கி கொடுக்கணும் எனக்கு தெரியும்டா. என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பிச்சிட்டியா? தலையில முளைச்சா தலைமுடின்னு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடின்னு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடின்னு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன, முகத்துல முளைச்சா முக முடின்னு தானே சொல்லணும், ஏன் தாட்டிக்கிறாங்க? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன? மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? யாரடி எங்க? யாருடி இல்ல யாருடாடா? பிச்சு போடுவேன், கால வரைக்கும் போடுவேன். ஏண்டி உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடினாப்ப? பட்டி போட்டு ஆடு இல்லையே, குட்டி போட்டு ஆடல மேய்ச்சிட்டு இருக்குது. ஏலே, இந்த எகத்தாளம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத, பல்லெல்லாம் ஏகி போடும். பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத. என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா? எங்க நீ சிரி? ஏண்டா எம்பட திருப்பு கண்ணா? ஐயோ காட்டு பல்லு. ஆத்தா, குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது.
சத்தியமா இனிமே உன்னை நான் சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்ல அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சுட்டு சும்மா இருந்தா தானே. தீபாவளி நாள் அதுமா போய் அவன்கிட்ட எகத்தாளம் பேசியிருக்கு. பட்டாசு எடுத்து கொளுத்தி அவன் ஆத்தா வாயில போட்டா. அன்னைக்கு செதறன பல்லு தான் இது. இருங்கடுதே, இந்த வருஷம் பட்டாசு கொளுத்தி 1.5 வாயில போடு. ஆத்தா என் வாயில வேண்டாம் பாரு, இவன் வாயில போடு. இருங்கடா, அரியன் கோண காலத்து இருக்கு. ஆளாளுக்கு எப்படி காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு நான் மருமக பாரு. என்றா சொல்ற? இது வேறயா? அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ? ஏன்டா இந்த கத்து கத்துற? எனக்கு மருமகன் என்ன சொல்ற? அடியே, நான் மட்டும் எனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்பெலும்ப கழட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டு போய் சாக்குறது கேட்டுச்சா? உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய், நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சேன், உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதுத்து நூல்ல கோத்து மாலையா போட்டுக்குவேன், ஜாக்கிரதை. ஐயோ, அண்ணன் பயமா இருக்கு. என்ன பண்றது? 2 எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா. என்றா முணுமுணுக்குறா? உன் முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? அடியே, கண்ணா பின்னான்னு அலையிற கண்ணாமணி 2ஐயும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா, எம்பட கண்ண நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ண நான் நோண்டு? நானு நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பாத்தியா? ஆத்தா, பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி, நின்னுட்டு சரி, சிரிவா சிரின்னு சரி. நேத்து பயிர் பச்சை வயக்காட்டுல இவ்வளவு தண்ணி இருக்கு. அழிவு பிரச்சனை என்னடா பண்றது? யார் விட்டாங்கன்னு தெரியலீங்க. என்னடா தெரியல. ஈச்சங்குச்சி மாதிரி கையும் காலையும் வளர்த்து வச்சிருக்கே தவிர மூளையை வளர்த்துக்கலையே. தோட்டத்துல யாருமே இல்லைங்கிற வாய்க்கால எவ்வளவு தண்ணி போகுது. பம்பு செட்ல யாரா இருக்கா? தெரியலீங்கய்யா. போடே மடக்கணும் மோட. சீக்கிரமா போய் மடைய போ, தண்ணி நிறுத்துறா போட. யாரு பண்ணாது? குழந்தை பையனை போட்டு எருமை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, அப்படி என்னையா தப்பு பண்ண? அந்த மாதிரியா கேள்வி கேட்டாங்க? வாயில கொழுக்கட்டையை வச்சிருக்க, இன்னும் சொல்லுடா. வாயில எதுக்கிட்ட குளக்கட்டி வச்சிருக்க? என்னத்து கேட்டானுங்க? அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுங்க. ஆனா ஒண்ணுதாங்க, ஆவனா தான் 2. இனிமே அவங்கிட்ட துணி கொடுத்து அனுப்பிச்ச நீ ஊர்லயே இருக்க என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணல. ஏன்டா ஊரே உதைக்க வருது? இது என்னென்ன? எலுமிச்சம்பழம். இதுக்கு முன்னாடி எலுமிச்சங்காய். இது என்னென்ன? வாழைப்பழம். இதுக்கு முன்னாடி வாழைக்காய். இது என்னென்ன? மாம்பழம். இதுக்கு முன்னாடி மாங்காய். இது என்னென்ன? தேங்காய். இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. ஐயோ, என் பணத்துக்கு எவனும் பலி சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இனிமே ஏதாவது எடக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன். யாரு தெய்வானியா? என்ன மணி இவ்வளவு குச்சி ஓடியார? என் தங்கச்சி படிச்சு போட்டு ஊர்ல இருந்து வரா. அடம் கொக்கமக்கா. அவ வரும்போது நான் கந்தலோட நின்னா பாவம் அக்கா கஷ்டப்படுது நினைக்கும்ல, அதுக்கு தான் துவைக்க போட்ட துணில இருந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏனமணி, தங்கச்சியை படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டியாமணி. இந்த பாரு, உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு புடவை போட்டு வச்சிருப்பா, நான் எடுத்து கொடுக்குறேன். இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னாள் இல்லமணி. ஐயோ, அதெல்லாம் வேணாம், எனக்கு என்ற சாலியே போதும். உனக்கு ஏதாவது தெரியாடா? இந்த சின்ன புல்லுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு, கேட்டா தெரியலங்கிறிய. இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவில்ல. உன்னையா தேத்தலான்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கிய. மாட சாம்பிராணி தெரியுதாடா? ஏன்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகுற? சொல்றா. அடங்க ஒக்கமக்கா. அழுதா விட்டுருவனா? சொல்றா. ஏய் ஏய் ஏய், குழந்தை பையா, நீ அங்க தடி கொடுத்துட்டான்னு ஊரே பேசிக்கிறாங்க, இங்க குப்பர் படுத்துட்டு என்ன பண்ற? அவர் தடி கொடுத்தாங்க, நான் மாட்டிக்கிட்டேன். அண்ணே உட்காருங்க. அண்ணே அண்ணே, புல்லு தடிக்க விட்டு பயில்வான்லாம் விழுதான்னு சொன்னாங்களே, அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்றா? இது என்னண்ணே?
புல்லு. இப்ப இப்பவும் புல்லுதான். ஆஃப். இப்ப நீயே சொல்றா. கோட்ரு. இப்ப பாருங்கண்ணே, இது மறுபடியும் புல்லுண்ணே, இது மறுபடியும் ஆப்புண்ணே, இது மறுபடியும் கோட்டுண்ணே, இது பொய்யரா. இது என்னன்னு சொன்ன? முழு புல்லுண்ணே. முழு புல்லு. இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா? சொல்லுங்கண்ணே. இது அரை. அரை. இப்போ காலு. காலு. ஐயோ. இப்பவும் காலு. ஐயோ. இனிமேலும் காலு. ஐயோ. டேய், டேய், வேட்டி எடுத்து போடா. என்ற வேட்டிங்க ஒன்றரை வேட்டியா? ஆமாங்க. அவங்கிட்ட ஏன்டா வேட்டி அவுத்து கொடுத்த? அவர் ஆராய்ச்சி பண்றாருங்க, அதனால தாங்க அவுத்து கொடுத்தேன். ஆமா, அவர் பெருசா அணுகுண்டு ஆராய்ச்சி பண்ண போறாரு, இவர் வேட்டி அவுத்து கொடுத்திருக்காரு. சித்தங்கூர நான் வரலன்னா அவன் ஆராய்ச்சி முத்தி போய் உன் கோமண தூரி இருப்பான். உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாடுறான். ஐயோ என்ற வேட்டிங்க. ஒன்றரை வேட்டினா மூட்டை ஆத்து வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு 1.25 வேட்டி வாங்கிட்டு போடா. ஏய், இப்ப என்ன பண்ண? அழுதுங்க. ஏன் இப்படி எப்படிங்க ஆத்து வரைக்கும் வர்றது? இப்படியே ஆத்து வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வா. வாடா. இங்க என்ன படுத்துக்கிட்டு இருக்கீங்க? சாமியும் சாஞ்சு போச்சு, நம்ம ஊர் கவுண்டரையும் சாச்சிட்டானுங்க. அந்த கவுண்டரி எப்ப நிமிர்வாருன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன்டா. என்று அது கையில தேங்காய் பழம் தட்டு ஏதாவது காதுகுத்துக்கு போறியா? இல்லண்ணே, நீங்க இந்த தொழில விட்டீங்கல்ல, அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கலாம்னு. நான் பாத்துக்கிட்டு இருந்தது மந்திரி பதவி, அத நான் விட்டுட்டு போறேன். அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க. ஏய், எனக்கு சூடு சொரணை இருக்குடா, அதனாலதான் இந்த ஊர் அயோக்கிய துணியை துவைக்க. உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே. ஆமா, உன்னை நம்பி எவன்டா துணி போட்டா? இவர் தானே. இவரா? ஓ, இவரா? ஆமா, நீங்க முதல்ல பதவி ஏத்த உடனே இவர் அயல் நாட்டு அதிபர் செலவிய இவர்கிட்ட கொடுத்து இவரு சோதனை பண்றாரு. டேய், இவனே ஒரு இத்து போனவன், இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன், இவங்கிட்ட சலவைக்கு எடுத்த நீயும் ஒரு இத்து போனவன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. ஐயோ, அப்படிலாம் செய்ய மாட்டோம்னே. அப்ப அந்த ஆசீர்வாதம். ஏய், ரொம்ப வெறுப்பேத்தாத. சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன், எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன். சரி, இந்த வெத்தலாக எடுத்துக்கோங்க. வெத்தலை பாக்க நான் எடுத்துக்கிட்டா தேங்காய் பழத்தை வெளியே எடுத்துட்டு போய் வித்துடலாம்னா ஆமாண்ணே. என்ன ஓமண்ண போடா. எடுத்துக்கங்க. போடா. ஐயோ.